வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஒரு நல்ல மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கு, சஸ்டைனபிள் மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கு இருக்குது அப்படின்னு வச்சுருக்குன்னு சொன்னால், அந்த கவர்மெண்ட் அதனுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரை எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணது, இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சுங்கிறத எப்படி பட்ஜெட் டிசைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை தீர்மானிக்கிறோம். அப்போது நம்ம இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு பப்ளிக் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கான ஒரு ஃபேக்டராக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா எக்கனாமிக் க்ரோத்தையும் பார்க்கணும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உருவாக்கி கொடுக்கணும். அதனால் அதுக்கு ஒரு நல்ல பெரிய அமௌண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு தேவைப்படுது. ஃபினான்ஷியலில் ஒரு டெஃபிசிட் வராமல் மிக்சராக ஒரு நல்ல ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுது. அப்போ கவர்மெண்ட் அந்த அலோகேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸை ஏரியஸ் யூஸஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சேனலைஸ் பண்ணுறதுல அட்மோஸ்ட் கேர் எடுத்து ரொம்ப சோஷியலி டிசைரபிள் ஏரியாஸுக்கு அழகாக அந்த ரிசோர்ஸஸை எடுத்துகிட்டு போக வழிவகுக்கக்கூடிய பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இப்போ பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் அந்த ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற வழிவகுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸை தான் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராமோ ப்ராஜெக்டோ எப்படி டிசைன் ஆகிருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு கொடுக்கப்பட்டுள்ள அவுட்புட்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுற மாதிரி மினிமம் காஸ்ட் எப்படி ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அன்ப்ரொடக்டிவ் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக போயிடும். அப்போது அதில் நமக்கு நிறையா எக்கனாமிக் காஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இன்வால்வ் ஆகும். அந்த சில எஃபெக்ட் நமக்கு கிடைக்காம போகலாம். என்னென்னு பார்த்தோன்னா, லார்ஜர் டெஃபிசிட் வந்துடும், ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸேஷனில் ரீச் கொண்டு போய் விட்டுடும், இல்லை எக்கனாமிக் க்ரோத்து லோவராக இருக்கும். சில இடத்துல ஃபியூவர் ரிசோர்ஸஸ் யூஸ் ஆகும். அப்புறம் ஒரு டெட் பர்டன் ஃப்யூச்சருக்கு ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் கொண்டு போய் விடக்கூடியதாக இருக்கக்கூடாது பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு. அப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இருக்குது. அதுதான் பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்மை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் ஃபினான்சஸ்க்கும் நடுவில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நோடல் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுது. இது எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, இதனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணவும், சென்ட்ரல் பே கமிஷனுக்கு ஆலோசனை கொடுக்கவும் இருக்குது. நெக்ஸ்ட் ஆடிட் கமெண்ட்ஸை மானிட்டர் பண்ணி, அப்சர்வ் பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டருக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணி அசஸ் பண்ணி, பப்ளிக் சர்வீசஸோட காஸ்ட்டும் எக்ஸ்பெண்டிச்சரையும் அதை ஈக்குவேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, ப்ரொசீஜர்ஸையும் சிஸ்டம்ஸையும் ரிவ்யூ பண்ணி அதில் ஆப்டிமைஸ்ட் அவுட்புட் வருதா, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சரோட அவுட்கம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கிற ஒரு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. எது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ இந்த ஃபண்டு ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா கேட்டகரி ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நமக்கு வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வழியாக வருது. டிபார்ட்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ரெசிப்ட் மட்டும் இல்லாமல் இந்த ஃபண்டு மற்ற கேட்டகரிஸ்லேருந்தும் வருது. நமக்கு ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்ஸில் இதெல்லாம் அந்த செக்ரட்டரி சேர்பர்சன் அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவார். அப்போ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட் அப்படிங்கிறது ஃபைனலைஸ்ட் ஒரு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிவு பண்ணி கம்யூனிகேட் ஆனதாக தான் இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேட்டாக மாறும். அந்த மாதிரி வரக்கூடிய டாக்குமெண்ட்டில் ஒரு ஃபினான்ஷியலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பட்ஜெட் எக்ஸ்பிளனேட்டரி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன இருக்கும், எல்லா மினிஸ்ட்ரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவங்கவுங்க ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு அவுட்லைன் தருவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் வழியாக என்ன செலவு நடக்கும் அப்படிங்கிறது, என்னென்ன வேரியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க டிபார்ட்மெண்ட்டில் நடக்குங்கிறதோடைய சம்மேஷன், டோட்டல் அக்ரிகேஷன், இது எல்லாமும் மற்ற செலவினங்களையும் அவங்க அதை ஒரு ப்ரொபோஸ்டு டேட்டாவாக போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொஃபைலுங்கிற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க. அப்போ இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது டோட்டல் கரண்ட்டும் கேபிட்டலும் பட்ஜெட் வழியாக வேரியஸ் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்ததை கம்பைல் பண்ணி சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஹெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் அப்படின்னு அதை எப்போ சொல்கிறோம்
அப்படின்னா இந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து 6 ப்ராடு கேட்டகரிஸ் நம்ம கொண்டு வரோம். என்ன 6 ப்ராடு கேட்டகரினா, அந்த முதல்ல 6ஆக பிரிக்கிறதுக்கு முன்னால் அதை 2ஆக பிரிக்கிறோம். ஒன்று சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், இன்னொன்று சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அண்ட் அதர் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம். சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்போது என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் அந்த சென்டர் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுதோ அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சென்டர். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம், செக்டார் ஸ்கீம்ஸ்னு சொல்லலாம். மூணாவது வந்து அதர் சென்ட்ரல் எக்ஸ்பெண்டிச்சர், சிபிஎஸ்சிஸ், அட்டானமஸ் பாடிஸ், இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மூணும் வந்து சென்டரோட எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு சொல்லும்போது ட்ரான்ஸ்ஃபரையும் சேர்த்து சொல்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ்னு சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் வந்து அந்தந்த ஸ்கீமை ஸ்டேட் எடுக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்குது, ஸ்பான்சர் பண்ணுது. அப்போ அதை வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர். ஃபினான்ஸ் கமிஷன் வந்து சென்ட்ரல்லேருந்து ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. மூணாவது வந்து ஸ்டேட்டுக்கே வேறு வகையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஃபினான்ஸ். இது மூணும் வந்து செகண்ட் கேட்டகரியில் வருது. ஃபஸ்ட்டு கேட்டகரியில் சென்டரோட எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம பார்த்த மாதிரி சென்டரை டெவலப் பண்ணுறதுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் ஏற்படக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு, அப்புறம் வந்து சிபிஎஸ்சிக்கும் அட்டானமஸ் பாடிக்கும் ஆகிற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். இந்த மூணும் வந்து சென்டர் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்க்குறோம். இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மினிஸ்ட்ரியோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அதனுடைய சபார்டினேட் ஆஃபீஸர்ஸோ அதை ஏற்படுத்துறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அதை நம்ம ரன் பண்ணுறதுக்கும் ஆகிற எக்ஸ்பெண்டிச்சர் தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். சென்டர் செக்டார் ஸ்கீம்னு சொல்கிறது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதுக்கு டோட்டலாக ஃபண்ட் பண்ணி அதை யூனியன் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் கையில் ரன் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு ஏற்படுத்தக்கூடிய செலவினங்களை தான் நம்ம சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ்னு சொல்கிறோம், சிஎஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நமக்கு டோட்டலாக எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கிளாஸிஃபை ஆகிருக்குங்கிறத நமக்கு புரிய வைக்குது. அடுத்து நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்கக்கூடிய ஹெட் வந்து பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட்னு பார்க்குறோம். இப்போ மார்க்கெட்லேயும் டெவலப்பிங் எக்கானமிஸ்லேயும் பார்க்குறோன்னா கவர்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய பாரோயராக பார்க்குறோம். கவர்மெண்ட்டுங்கிறது கடன் வாங்கிக்கிட்டே தான் இருக்குது. அது எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்லேருந்தும் வாங்குது, இன்டர்னல் சோர்ஸஸ்லேருந்தும் வாங்குது. ஆக மொத்தம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்த கவர்மெண்ட் டெட்டை பப்ளிக் டெட்டுன்னு சொல்லுது. அப்போ கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் ஃபிக்ஸட் ரேட் இன்ஸ்ட்ருமெண்ட் வழியாக ஃபினான்ஸை ரைஸ் பண்ணுது. அது வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்கிறோம். இது கடன் வாங்கி அந்த டெபிசிட்டை மேக்கப் பண்ணுறதுனால இது ஃபிஸ்கல் டெபிசிட்னு சொல்கிறோம். பப்ளிக் டெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் ஏற்படுத்திக்கக்கூடிய கடன், சேவிங்ஸ் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய சேவிங்ஸை யூஸ் பண்ணி கடனாகவோ அல்லது அது பிற்காலத்தில் ஃப்யூச்சர் டேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காகவோ அந்த சேவிங்ஸை மொபிலைஸ் பண்ணி அந்த பணத்தை கவர்மெண்ட்டை எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கிறத பப்ளிக் டெட்டுன்னு சொல்கிறோம். பப்ளிக் டெட் அப்படிங்கிறது ஒன் டைம் பாரோயிங் அண்ட் ரீபேயிங் கிடையாது. இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு டெட்டை நம்ம ரீபே பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஒரு குறிப்பிட்ட பப்ளிக்லேருந்து வாங்கியிருப்போம், அதை யூஸ் பண்ணியிருப்போம், திருப்பி அடுத்த பப்ளிக்கு இதை ரீபே பண்ணுவோம், அடுத்த பப்ளிக் வரும். ஏன்னா தட் இஸ் தேர் சேவிங்ஸ். அவங்க கவர்மெண்ட் பாண்ட் மேலேயோ கவர்மெண்ட்டோட இது மேலேயோ சேவிங்ஸ் பண்ணுவாங்க. அந்த சேவிங்ஸ் கவர்மெண்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ணிக்கும். லேட்டர் அவங்க கேட்கும்போது அதை ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ டெட் சர்வீசிங் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ் ஆகவே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இது யூஸ்வலாக வந்து கட் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாது, அல்லது டாக்ஸஸை ரைஸ் பண்ணி ஃபண்ட்ஸை ரீபே பண்ணுறதுக்கோ அல்லது மெச்சூரிட்டி பாண்ட் மெச்சூர் ஆகும்போதோ அதை ரீபே பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணும். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணும், இந்த டெட்டை வந்து எப்படி ரீபே பண்ணுறதுக்கான வழிவகை பண்ணுது அப்படின்னு சொன்னால் புது பாண்ட்ஸை விற்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த புது பாண்டை விற்கும்போது கிடைக்கிற ப்ரொசீட்ஸை வந்து மெச்சூரிட்டி பாண்டுக்கு பே பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். அப்போ பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுடைய க்ரூஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகுது. பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் இதில் இருக்குது மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியில். அப்போ சாவரன் டெட்
அப்படிங்கிறத ஒரு பெரிய இண்டிகேட்டராக பார்க்குறோம். ஓவரால் ஒரு கண்ட்ரியுடைய எக்கனாமிக் ஹெல்த் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு இது ஒரு அளவுகோலாக பார்க்கப்படுது. டெட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டுடைய கடன் அமௌண்ட்டோடைய வரையறைக்கும் அதனுடைய கெப்பாசிட்டிக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபிஸ்கல் மானிட்டரி அத்தாரிட்டிஸ் அந்த காம்பன்சேஷன், அந்த காம்போசிஷன், டெட்டோட காம்போசிஷன் எப்படி இருக்குது, காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, மெச்சூரிட்டி பேட்டர்ன் எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, அதை ரிடம்ஷன் பண்ணுற வழிவகை எப்படி இருக்குங்கிறத பொறுத்து அந்த ஒரு டாஸ்க்கை அவங்க டிட்டர்மைன் பண்ணுறது, ஒர்க் பண்ணுறதை தான் நம்ம பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதில் இவங்க வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸையும் செட்டிங் அப் பிளான்ஸையும் போடுவாங்க. ஏன்னா இந்த ஃபண்டிங்க்கு நமக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுதோ அதை ரைஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த காஸ்ட் லெவலை மீட் பண்ணுறதுக்கும் அந்த ரிஸ்க்கை மீட் பண்ணுறதுக்கும் தேவையான அமௌண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வழிவகையில் அமௌண்ட்டை இன்கமாக கலெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓவராலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெட் மேனேஜ்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்னு கேட்டால், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபினான்சிங் நீட்ஸுக்கு, லாங் டேர்ம் பாரோயிங் காஸ்ட்டுக்கு ரொம்ப லோவஸ்ட் ரேட்டில் எப்படி பணம் இன்டேக் வருது அப்படிங்கிறத பார்க்க தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டொமஸ்டிக் பாண்ட் மார்க்கெட்டை உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுறதும் அவங்களுடைய கடமையாகவும் அவங்களுடைய ரிஸ்க்காகவும் பார்க்கப்படுது. இதையெல்லாம் பார்க்கும்போது பப்ளிக் பாரோயிங் அப்படிங்கிறது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 வகையாக இருக்குங்கிறது நமக்கு புரியுது. இப்போ கவர்மெண்ட் பப்ளிக்கிட்டேருந்து ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பப்ளிக் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் எந்த அளவில் அவங்க குட்டாக இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் அமையுது. டெட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாலிசி மேட்டர். எப்படி அதை கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணுறாங்கங்கிறது அந்த கவர்மெண்ட்டுடைய ஸ்கில்லாக பார்க்கப்படுது. அப்போ இதை நம்ம 3 ப்ராட் பில்லர்ஸ்ன்னு சொல்கிறோம். என்ன 3 ப்ராட் பில்லர்ஸ்னால் 3 டெட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 3 டிஃப்ரெண்ட் பில்லர்ஸில் கிளாஸிஃபை ஆகுதுன்னு பார்க்குறோம். அந்த 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, லோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங்கிறது ஒரு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணி பாரோ பண்ணணும். அடுத்தது ரிஸ்க் மிட்டிகேஷன், தேர்ட் ஒன் டெவலப்மெண்ட் ஆஃப் த மார்க்கெட். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை அதாவது மார்க்கெட் டெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதே இந்த 3 பில்லர்ஸோட பேஸில் தான் ஸ்டாண்ட் ஆகுதுங்கிறது பார்க்குறோம். நம்ம பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஒன் இஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த டேட்டட் செக்யூரிட்டி, ட்ரெஷரி பில்ஸு, கேஷ் மேனேஜ்மெண்ட் பில்ஸ் எல்லாம் பார்த்துக்கக்கூடிய இது இன்சார்ஜ் ரிசர்வ் பேங்க். இது டொமஸ்டிக் மார்க்கெட்டபிள் டெட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், MOFன்னு சொல்லுவோம். இவங்க பார்த்துக்கக்கூடியது எக்ஸ்டர்னல் டெட். நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு அதே பட்ஜெட் டிவிஷன் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதர் லைபிலிட்டிஸ், அதாவது ஸ்மால் சேவிங்ஸு, டெபாசிட்ஸு, ரிசர்வ் ஃபண்டு, இதையெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய டிவிஷன். இப்போ இந்த 3 தான் பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்னு பார்க்குறோம். அப்போ டொமஸ்டிக் டெட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதை மேனேஜ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டி அதே வகையில் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 2 யூனியன் டெரிட்டரிஸ் அதோட இன்டர்னல் டெட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. ரிசர்வ் பேங்க்குடைய இன்டர்னல் டெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரான்ச்சு, அதுக்கு கீழே தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டொமஸ்டிக் டெட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதும் 2 யூனியன் டெரிட்டரிஸோட இன்டர்னல் டெட் மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. RBI அப்படிங்கிறது ஒரு டெட் மேனேஜர் அப்படின்னு சொல்லலாம். இது இன்டர்னல் டெட்டை மேனேஜ் பண்ணக்கூடியதாக விளங்குது. ட்ரெஷரி பில்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் கேஷ் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஒரு பணம் தேவை ஒரு குறுகிய காலத்துக்கு வேணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு இந்த ட்ரெஷரி பில்ஸு டேட்டட் செக்யூரிட்டிஸை கொடுத்து இது வழியாக பணம் ரெகுலைஸ் பண்ணிக்குவாங்க, ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க. லாங்கர் டேர்ம் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லும்போது அந்த அதிகமான நாட்களுக்கு தேவைக்கூடிய பணம் ஃபிஸ்கல் டெபிசிட்டை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும். 1997 ரிசர்வ் பேங்க் ஷார்ட் டேர்ம் கிரெடிட்டும் கூட 3 மந்த்ஸுக்கு உள்பட்ட நாட்களுக்குரிய கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதே மாதிரி அட்வான்சஸ்ங்கிற பேர்லேயும்
கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வகையில் ஆர்பிஐ ஒர்க் பண்ணுது. இது எதுக்கு இந்த அட்வான்சஸ் அண்ட் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு டெம்பரவரியாக கேஷ் இன்ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. வேற எக்ஸ்டர்னல் டெட் அப்படிங்கிறது பைலேட்ரல் அண்ட் மல்டிலேட்ரல்னு சொல்கிறோம். இது எக்கனாமிக் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட்டு தான் பார்த்துக்கிறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் டெட் அப்படிங்கிறது எது வழியாக வருது அப்படின்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இந்த மாதிரியான பேங்க்லேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போது பாரோயிங் அப்படிங்கிறது கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து பாரோயிங் பண்ணுறாங்க. என்டையர் எக்ஸ்டர்னல் டெட் அப்படிங்கிறது ஒரிஜினல் மெச்சூரிட்டி டேட்டை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பேசிஸில் இல்லாமல் பட் ஒரு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய மேஜர் பார்ட்டாக அமையக்கூடியதாக இருக்குது. இதில் ரிஸ்க் என்ன அசோசியேட் ஆகிருக்குன்னா எக்ஸ்டர்னல் டெட்டில் இருக்கக்கூடிய அந்த கடனுக்கு டெப்ரிசியேஷன், அந்த டொமஸ்டிக் வேல்யூ கரன்சி டு கரன்சி சேஞ்ச் ஆகிறதுல இருக்கக்கூடிய சேஞ்ச் வேல்யூவில் வரக்கூடிய தேய்மானம், டெப்ரிசியேஷன் தான் இதில் பெரிய ரிஸ்க்காக பார்க்கப்படுது. டிமானிட்டேஷன் ஆகும்போது எக்ஸ்டர்னல் லோனில் என்ன ஆகும்னா நம்ம சர்வீசிங் காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகிடும், அதிகமாகக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது நம்ம டெட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.